காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வப்போது மறித்து சோதனை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள், பல்வேறு கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களின் வாகனங்களை மறித்து சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தையும் பிரச்சார வாகனத்தையும் தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் விவகாரத்தை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்களின் வாகனங்களை மறித்து சோதனை செய்யக்கூடிய சூழலில் தற்பொழுது சிவகங்கை மாவட்ட எல்லையில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை மறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தில் பணம், பரிசு பொருட்கள் போன்ற ஏதேனும் கைப்பற்றப்படுமா என்று தற்பொழுது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த சோதனை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தவேக தலைவர் விஜய் இன்று காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையொட்டி காரைக்குடி நகர்பகுதி முழுவதும் போலீசார் அங்கங்கே நிறுத்தப்பட்டு பாதைகள் அடைக்கப்பட்டு மக்கள் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காரைக்குடியில் புதிய பஸ் நிலையம் மூடப்பட்டு பயணிகள் பெருத்த சிரமத்துக்குள்ளாயினர். இந்நிலையில் விஜய் மதுரையிலிருந்து காரில் காரைக்குடி நோக்கி வரும்போது வரும் வழியில் எங்கும் தொண்டர்கள் வரவேற்று அவர்கள் செல்ஃபி எடுப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரைக்குடி வரும் வழியில் தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வாகனத்தை சோதனை வேறு எதுவும் பொருட்கள் கொண்டு செல்வதா குறித்த ஆவணங்கள் இல்லாமல் வேறு எதுவும் உள்ளதா என அவர்கள் சோதனை செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சோதனை முடிந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி காரைக்குடி நோக்கி வருகின்றனர். காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வப்போது மறித்து சோதனை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள், பல்வேறு கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களின் வாகனங்களை மறித்து சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது காரைக்குடி பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தையும் பிரச்சார வாகனத்தையும் தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் விவகாரத்தை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்களின் வாகனங்களை மறித்து சோதனை செய்யக்கூடிய சூழலில் தற்பொழுது சிவகங்கை மாவட்ட எல்லையில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை மறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தில் பணம், பரிசு பொருட்கள் போன்ற ஏதேனும் கைப்பற்றப்படுமா என்று தற்பொழுது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த சோதனை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தவேக தலைவர் விஜய் இன்று காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்.
இதையொட்டி காரைக்குடி நகர்ப்பகுதி முழுவதும் போலீசார் அங்கங்கே நிறுத்தப்பட்டு பாதைகள் அடைக்கப்பட்டு மக்கள் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காரைக்குடியில் புதிய பஸ் நிலையம் மூடப்பட்டு பயணிகள் பெருத்த சிரமத்துக்குள்ளாயினர். இந்நிலையில் விஜய் மதுரையிலிருந்து காரில் காரைக்குடி நோக்கி வரும்போது வரும் வழியில் எங்கும் தொண்டர்கள் வரவேற்று அவர்கள் செல்ஃபி எடுப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் காரைக்குடி வரும் வழியில் தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வாகனத்தை சோதனைத்தனர். வேறு எதுவும் பொருட்கள் கொண்டு செல்வதா குறித்த ஆவணங்கள் இல்லாமல் வேறு எதுவும் உள்ளதா என அவர்கள் சோதனை செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சோதனை முடிந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி காரைக்குடி நோக்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.